முக்கியமான விஷயம், சிவானந்தத்தோட மகன் உனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறானா? உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு காரியம் செய், உன் பேர்ல உள்ள சொத்துக்களை திருப்பி எழுதி கொடு. யார் பேருக்கு? என் பேருக்கு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். ராஜன், இதுல கையெழுத்து போடு. இதெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். ராஜன், சொல்றத கேளு. நீங்க ஆட்டி வைக்கிற படியெல்லாம் நான் ஆடணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் பொம்மை இல்ல. ராஜன், என் குணம் உனக்கு தெரியும்ல? ராஜன், அவசரப்பட்டு சுற்று கட்ட போறீங்க. அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும். கையெழுத்து போடணுமே. இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். என் அனுமதி இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு என்ன பயம்னா, என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக யாராவது அவர் கடத்திட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. ஆமா, அது சரி. ரொம்ப தேங்க்ஸ். உங்க மக எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல மிஸ்டர் செல்வநாயகம். உங்க மகளோட முகத்தை அவ இஷ்டப்படி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்க முடியும். என் மகளோட கல்யாணம் எனக்கு தெரியாம என்னோட அனுமதி இல்லாம நடக்காது, நடக்கும் விட மாட்டேன். தவிர என் மகளும் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். உங்க உத்தரவோ சம்மதமோ சாதகமா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தோம். என் குடும்ப விஷயத்துல தலையிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அனுபவிச்ச பிறகு அடையாளம் தெரியாம ஓடி போனவங்க எல்லாம் அவமானத்துக்கு ஆளாக வேண்டியது அவசியம். எங்க அப்பா ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை செய்யற? ஆரம்பத்துல இருந்தே நீ தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க. நான் உனக்கு என்ன கருதல் பட? மிஸ்டர் செல்வநாயகன், ஒரு சின்ன நிகழ்ச்சியே உங்களால தாங்கிக்க முடியலையே. நான் ஒரு சரித்திரத்தையே சுமந்துகிட்டு இருக்கேன் தெரியும். என்ன சொல்றேன்? அப்புறம் சொல்றேன். ரொம்ப பதட்டப்படாதீங்க. உடம்பு பார்த்துங்க. நீ என்ன நினைக்கிற சொல்லு சேகர். இந்த ஊரை விட்டே போயிடலாம் நினைக்கிறேன். கோழத்தனமான முடிவு. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையே. உனக்காக தன்னோட அப்பாவே உதறி தள்ளிட்டு வந்திருக்கா உமா. சார், எனக்காக நான் பயப்படல. நம்பின அவளை விட்டுட்டு போற வேடியும் இல்ல. நீ அனாவசியமா உன் மனசை போட்டு குழப்பிக்கிற. சரி, உமா தன்னோட சொத்து சொகத்தெல்லாம் ஒதுக்கிட்டு உன் கூட வந்தா அவளை ஏத்துக்க உனக்கு சம்மந்தம் தானே? நிச்சயமா. அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு தயாராரு. எங்க அப்பா மேல உள்ள கோபத்துல வீட்டை விட்டு வந்துட்டேனே தவிர. நீ பயப்படாதேம்மா. எப்படி இந்த கல்யாணத்தை என் மகன் நடத்தியே தீருவான். அது இல்லம்மா, எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சா வருத்தமா இருக்கு. நீ கவலையே படாத, எல்லாம் என் ராஜா பாத்துப்பான். ஏய் தேவி, நீ ஏய் ஏய் தேவி, தேவி, என்னாச்சு உனக்கு? You dirty cheat! இனிமே உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். யாருப்பா அது? உனக்கு மருமகளா வரப்போறவ. கொஞ்சம் அவசரக்காரி. சார், உங்க மகன் உமா ராஜன் வீட்டுல இருக்கா. யாரு? வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். ராஜன்,
யார் நீங்க? என்ன வேணும்? ராஜன் வெளியே போயிருக்கா? பாக்கியம், என்ன தெரியல. நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. ராஜன் உன்மானா? ஆமா, நம்ம மகன், உங்க புள்ள. அப்ப நீங்க புயல்ல திசை மாறி போயிட்டீங்க. வடிவேலோட தொல்லை தாங்க முடியாம நான் ஊரை விட்டே போயிட்டேன். உங்களை எங்கெல்லாமோ தேடினேன். கடைசியில நீங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு குழந்தையும் கைமா நான் வந்து பார்த்தப்போ நீங்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இருந்தீங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்க விரும்பாதனா ஒதுங்கியே வந்துட்டேன். பாக்கியம், எதையோ கேள்விப்பட்டு என்னென்னமோ நினைச்சு நான் உன்னை இழந்துட்டேன். விதிதான் நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. ஆனா இனிமே நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ போயிட்டா. பாக்கியம், என்ன தொடருங்க. ஒரு காலத்துல இந்த பிரிவை தண்டனையா நினைச்சேன். இப்ப இந்த வாழ்க்கையை தவமா நினைச்சு வாழ்றேன். என் தவத்தை கலைச்சிடாதீங்க. அம்மா, 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 கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரையும் அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் ஆசீர்வாதத்துக்காக. அம்மா, என்னாச்சுமா? அவர் இங்க வந்தாரு. இங்கயா? எப்ப? எதுக்கு? மகளை தேடி வந்தாரு. மகனை பத்தி தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. நீ ஏன் சொன்னியா? என்ன சொல்ல வேணாம்னு சொன்னிய, இப்ப நீ ஏன் சொன்ன? ராஜா, உன்ன மாதிரியே உங்க அப்பாவும் கோவக்காரரு, பிடிவாத குணம் உள்ளவர். நீங்க 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது, ஆனா அவரே இங்க வந்து ராஜா யாருன்னு கேட்கும் போது அவ உங்க மகன் தான் நான் சொல்லலன்னா நான் நடத்த கட்டுவன்னு அர்த்தம் ஆயிடாதா? ராஜா, ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு ஆசை. அது இப்பவே உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுது. இப்ப சொல்லலன்னா அப்புறம் எப்பவும் சொல்ல முடியாத சூழ்நிலை வந்தாலும் வந்துடும். என்ன நீ என்ன சொல்ற? என்னுடைய தவம் உண்மையானதா இருந்தா நான் சுமங்கலியா போய் சேரணும். அது பாக்கி எனக்கு கிடைக்கும். காலம் வரும்போது எனக்கு பக்கத்திலேயே உங்க அப்பாவை நீ அடக்கம் பண்ணணும். வாழ்வில் ஒண்ணு சேர முடியாதுன்னா செத்த பிறகாத ஒரு பக்கத்திலேயே நிரந்தரமா இருக்கணும்.